ஜனனி எமது நாடு விவசாய நாடு என்ற வகையில் நாட்டின் அபிவிருத்தியில் விவசாயம் பாரிய பங்களிப்பு வகிக்கிறது இல்லையா? ஆம் ஜெப்ரி, ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் பல வழிகளிலும் தமது தொழிலை மேம்படுத்துவதற்கு தேவையான செயற்பாடுகளை உரிய முறையில் மேற்கொள்ள வேண்டும். அம்பாறை மாவட்டத்தில் நெல் அறுவடைக்கு பின்னர் தங்களுடைய வயல்களில் உள்ள நெற்பயிர்களின் அடிக்கட்டைகள் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றினை அதிகமானோர் எரித்து விடுவதால் சூழல் கடுமையாக மாசடைவதோடு மண்ணில் இருக்கின்ற நுண்மூலகங்கள் அழிவடைந்து வருகிறது. இதனால் மண்வளம் பாதிக்கப்படுவதோடு எதிர்காலத்தில் நெல் விளைச்சல் குறைவடையும் எனவும் எச்சரிக்கப்படுகின்றது. பெரும்போக நெற்செய்கை அறுவடை நடவடிக்கைகள் அம்பாறை மாவட்டத்தில் நிறைவடைந்து வரும் நிலையில் தற்போது சிறுபோக நெற்செய்கை நடவடிக்கைகளுக்காக விவசாயிகள் தமது நிலத்தை தயார்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வைக்கோலை எரிக்க வேண்டாம் என்று விவசாயிகளை தாம் மிக நீண்ட காலமாக அறிவுறுத்தி வருகின்ற போதிலும் பலர் இன்னமும் வைக்கோலை எரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் மண்ணில் உள்ள சுமார் 14 நுண் மூலகங்கள் அழிவடையும் நிலை ஏற்பட்டு மண்வளம் பாதிக்கப்படுவதாகவும் அம்பாறை மாவட்ட கரையோர விவசாய பகுதி உதவி விவசாய பணிப்பாளர் சுட்டிக்காட்டுகின்றார். வைக்கோல் எரிக்க வேண்டாம் என்பதற்கு காரணம் முக்கியமாக நாங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய பசலைகளை வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கும் மண்ணின் வளத்தை கூட்டுவதற்கும் தான் இதனை நாங்கள் எரிக்க வேண்டாம் என்று கூறுகின்றோம். இதேவேளை நெற்பயிர்களின் அடிக்கட்டை மற்றும் வைக்கோல்களை எரிக்காமல் அவற்றினை மீளவும் நிலத்துக்கு பசுந்தாள் பசலையாக உபயோகிக்குமாறு 1995ஆம் ஆண்டிலிருந்து விவசாய திணைக்களத்தின் மூலம் தாம் விவசாயிகளை அறிவுறுத்தி வருகின்ற போதிலும் சுமார் 60% விவசாயிகள் இன்று வரை நெற்பயிர்களின் அடிக்கட்டைகளையும் வைக்கோலினையும் எரித்து வருவதாக மாவட்ட கரையோர பிரதேசத்துக்கான நெல் பாடுவிதான உத்தியோகத்தர் ஏஎல் முபாரக் தெரிவிக்கின்றார். நெல் பயிருக்கு வரும் நோய்கள், பங்கஸ் நோய்கள் மிகவும் குறைவு. இந்த வைக்கோலை பாவித்த விவசாயிகளுக்கு விளைச்சலும் அதிகம். அரிசி தேரும் விகிதம் கூட மிகவும் பாரிய அளவில் காணப்படுகிறது. வைக்கோலை எரிப்பதனால் மக்னீசியம், சிங்க் சல்பேட், நாகம் போன்ற மூலகங்கள் 5 தொன் நெல் விளைச்சல் கிடைக்கும் ஒரு ஹெக்டேயர் நெற்காணியில் பெறப்படும் வைக்கோலில் 37 கிலோ நைதரசன், 5 கிலோ பாஸ்பரஸ், 90 கிலோ பொட்டாசியம் மற்றும் 250 கிலோ சிலிக்கா ஆகிய மூலகங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே வைக்கோலை எரிக்காமல் அவற்றினை மண்ணுடன் கலந்து விடுவதால் ஏராளமான வளம் இயற்கையாகவே கிடைப்பதாக விவசாய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நெற்காணிகளில் வைக்கோல்களை எரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு மானிய உரம் வழங்க வேண்டாம் என்று உத்தரவிட்டு அம்பாறை மாவட்ட கமன்ல உதவி ஆணையாளர் பிரதேச கமன்ல சேவை மத்திய நிலையங்களுக்கு கடந்த மாதம் கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.